எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். அப்பா எழுதாத பேனா கூட நடுக்கடல வைக்கிறார். இது நியாயமா? பணமே இல்லைங்கிறீங்களே. வேணா உங்க ட்ரஸ்ட்ல நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுங்களேன். ஏன் மக்களுடைய வரி பணத்தை 86 கோடி கொண்டு போய் எழுதாத பணம் கடல் வைக்கணுமா? சரி, அப்படி ஆசை இருந்தா கூட திரு கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் பேனா வைக்கி. யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எப்படி எல்லாம் செலவு செய்யறாங்க பாரு. கார் பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? ஏங்க, கார் பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? ஏற்கனவே இருங்கார் கோட்டையில் அங்க அற்புதமா கார் பந்தயம் நடத்துவதற்கு அம்மா சிறப்பா ஏற்பாடு செஞ்சாங்க. அதுல போய் நடத்தலாம்ல. இன்னைக்கு சென்னையினுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துவதற்கு சுமார் 100கணக்கான கோடி மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரி செலவு செய்யறாங்க இந்த அரசாங்கம். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு தைரியம். இப்படி இஷ்டத்துக்கு அரசாங்கத்துடைய பணத்தை, அரசாங்க கஜனாவில் இருக்கிற பணத்தை எப்படி எல்லாம் செலவழிக்கிறாங்க பாருங்க. கார் பந்தயம் தேவையா? நம்ம அந்த அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு எவ்வளவு பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். எழுதுற பேனாவை கூடயா நம்முடைய மாணவர்கள் உங்களை போட்டுருவாங்க. எழுதாத பேனாவை ஏன் கொண்டு போய் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுக்குறீங்க?